வணக்கம் மக்களே, நான் உங்க தினேஷ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை சவுத் ஆப்பிரிக்கா 4வது T20 பத்தி தான் பார்க்க போறோம். எவ்வளவு ஒரு சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னு தெரியுங்களா? அந்த அளவுக்கு இருந்தது. இப்படி கூட எந்த ஒரு மேட்ச்சுமே இப்படி நடந்ததே இல்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா 6 மணி, 6:30 மணி, 7 மணி, 7:30 கடைசியா 9:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் நடக்கலைன்னு சொல்லி அம்பையர் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாருங்க. கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இது ஒரு சோகமான நாளா தான் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். லக்னோல மேட்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன் அப்டின்னா, இந்த மாரி டயத்துல வந்து அங்க வந்து பனிமூட்டங்கள் கண்டிப்பா இருந்து தான் ஆகும். ஏங்க நம்ம சென்னை பக்கம் வாங்க. சென்னையில மேட்ச் நடத்தி ரொம்ப நாள் ஆச்சுங்க. சென்னையில மேட்ச் நடந்திருந்தா அந்த மேட்ச ரசிகர்கள் சிறப்பா கொண்டாடி இருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் 4வது T20 வந்து நடக்க முடியாம தான் போச்சு. ஸோ அடுத்த முறை இந்த மாரி மேட்ச் வந்து எந்த வென்யூல வந்து பண்றாங்க அப்படிங்கும்போது, ஸோ கன்சிடர் பண்ணி மேட்ச வந்து நடத்துனாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றது கிரிக்கெட் ரசிகர்களோட கேள்வி. அது மட்டும் இல்லாம என்னோட முக்கியமான கேள்வின்னு கூட சொல்லலாம். 4வது T20 முடிஞ்சிருக்கு. இந்தியா 2க்கு 1 அப்படின்றதுல வந்து முன்னிலை வகிச்சிருக்காங்க. நாளைக்கு 5வது T20 அதாவது கடைசி T20 வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இந்தியன் அணி வந்து வின் பண்ணாங்க அப்படின்னா வந்து சீரியஸ் 3க்கு 1 அப்படின்னு சொல்லி இந்தியன் அணி வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க. நாளைக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சுட்டாங்க அப்படின்ற பட்சத்துல 2க்கு 2 அப்படின்றதுல இதுல வந்து டிரால வந்து முடியும். ஸோ இது மாதிரியான மேலும் கிரிக்கெட் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.